கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாலட்சுமி. நலமா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்துல 20க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 10க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிங்கப்பெண் படை எங்க போச்சு, குற்றங்கள் தடுக்க முடியாம செயல் இழந்துடுச்சு அரசாங்கம் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி கோபம் மக்கள் மத்தியில இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கட்டாயமா இது கும்மிடிப்பூண்டியில் அந்த 3 வயசு குழந்தைக்கு நடந்தது மனிதத்தன்மை இல்லை மனித அடிப்படை உணர்வு இருக்கக்கூடிய யாராலையும் ஏற்றுக்க முடியாத செயல். இது நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்த சமூகம் வளர்ந்த சமுதாயம்லாம் சொல்கிறதுக்கு இன்னும் நமக்கு அருகதை இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு மிருகங்கள் கூட கொஞ்சம் யோசிக்கக்கூடிய செயலை மனிதன்கிற பேரில் இருக்கக்கூடிய பல பேர் அதை செஞ்சிட்ருக்காங்க. மனித உருவில் பல மிருகங்கள் நடமாடிட்டு இருக்கிறது தான் இது நமக்கு புலப்படுது. இது கட்டாயமாக கண்டிக்க வேண்டியது. பிஞ்சு குழந்தை, அதுவும் அவங்க வேற்று மாநிலத்திலேருந்து இங்கே தங்கி வேலை செய்யக்கூடியவங்க. அது குற்றம் சுமத்தப்பட்ட நபர் எந்த பையனும் அவனும் அதே மாநிலத்தை சேர்ந்தவன். அந்த பையன் அந்த இறந்த குழந்தையுடைய அப்பா அவங்களும் ஒரே நிறுவனத்தில் தான் ஒரு ஸ்டீல் கம்பெனியில் வேலை பார்க்குறான்றாங்க. அப்போ தெரிஞ்ச ஒரு மிருகம் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கு. அப்போது அதெல்லாம் எந்த அடிப்படையில் இதெல்லாம் நம்ம ஜீரணிக்கிறதுனே தெரில. நம்ம வீட்டில் இருந்தால் இதெல்லாம் நம்மளால் எப்படி சகிச்சுக்க முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல. அதனால் கட்டாயமாக இது எந்த மாநிலத்துக்காரங்க, எந்த மொழிக்காரங்க, எந்த மதத்துக்காரங்க, எந்த சாதிக்காரங்கிறதெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி ஈனத்தனமான செயலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் என்ன இருக்கிறதுலே கடுமையான தண்டனையோ அந்த தண்டனையை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு எதிர்கட்சிகளோ அவங்க பேசுகிறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமை அவங்கக்கிட்ட இருக்குங்கிற கேள்வியும் எனக்கு இருக்குது மகாலட்சுமி. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ சும்மா ஐ வாஸ் கோயிங் த்ரூ ஒரு புள்ளி விவரங்களை நான் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த போக்சோ வழக்கு பார்த்திங்கனாக்கா அதிமுக ஆட்சியில் 10,600 வழக்குகள் இருந்துச்சு 2016லேருந்து 20 வரைக்கும். 2021லிருந்து 25 வரைக்குமான இந்த 5 ஆண்டு கால, இதுக்கு முன்னாடி இருந்த 5 ஆண்டு காலத்தில் 27,887 வழக்குகள். அப்போ முந்தின 5 ஆண்டுக்கும் கடந்த 5 ஆண்டுக்கும் 163% போக்சோ வழக்கு அதிகமாயிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா, நம்ம முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர், பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த கீதா ஜீவன் அவர்கள் சட்டசபையிலையும் பேசியிருக்காங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வருஷத்தில் மட்டும் 7,000 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் சர்வைவல் ஆகிருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு காம்பன்சேஷனாக 107 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கினதாகவும் சட்டசபையிலேயே அவங்க பேசியிருக்காங்க. அந்த சமூக நலத்துறை அமைச்சர் இன்றைக்கி நடக்கக்கூடிய, முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாங்க. பேசட்டும், தப்பு இல்லை. அட்லீஸ்ட் இப்போனாச்சுக்கு பேசுகிறாங்களேங்கிற மகிழ்ச்சி. அப்போது ஒரு வருஷத்துக்கு 7,000 வழக்குகள்னால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 30ஆல் வகுத்தீங்கன்னா 583 போக்சோ வழக்குகள். சராசரியாக ஒரு நாளைக்கு 20 போக்சோ வழக்குகளை கடந்த 5 வருஷமாக நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏற்கனவே இருந்ததனுடைய நீட்சியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னெலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். திராவிட மாடல் 2.0 இதுதான் உலகத்துக்கு பெஸ்ட் மாடல், இதை கண்டினியூ ஆகணும்னு. அப்போ அதெல்லாம் உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடோ இல்லை சூப்பர் டூப்பரான இந்த தமிழ்நாடு இந்த 30 நாளில் சீர்குலைஞ்சு போயிடும் நீங்கள் நம்புறீங்களா? ஒரு கல்வியில் சிறந்தவங்க 30 நாளில் அடிமுட்டாளாக மாறிடுவான்னா? இல்லை. அப்போது இது ஏற்கனவே நம்ம இதே தான் கடந்த 2 வருடங்களாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா புழக்கம், போதை புழக்காட்டம் அதிகமாக இருக்குது. இந்த போதையினுடைய அடிப்படையினால் பெண்கள் பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. குறிப்பாக போன தடவை 2 வயசு குழந்தையிலேருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாலியல் வன்புணர்வு, அதுவும் கூட்டு பாலியல் வன்புணர்வுங்கிற கலாச்சாரமாகவே உருவெடுக்கிறதாங்கிற பயமாக இருக்குது. இதெல்லாம் கவனிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இந்த பிரச்சனைகளை அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் அன்னைக்கு மூச்சு கூட விடலை.
சார் ஆனா அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரமா நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பா என்னால உறுதி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்ததாலதான் சார் மக்கள் ரொம்ப நம்பி ஓட்டு போட்டாங்க. அது எப்படி முடியும்? இவர் என்ன வித்தக்காரர்? இவரு வந்தோடனே டீம் பூம்பா அப்படின்னா உடனே எல்லாரும் அப்படியே எல்லாம் அடங்கி போறதுக்கு அது வந்து ஒரு தேர்தலுக்காக அவங்க சொல்லியிருக்கலாமே ஒழிய யாரா இருந்தாலுமே யார் ஆட்சி நம்ம ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா யார் ஜெயிச்சு வந்து ஆட்சியில் அமைஞ்சாலும் அது முள்படுக்கை தான் அவங்களுக்கு, இது மலர் படுக்கை அல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த 5 வருட காலமாக இன்னைக்கு வந்து லஞ்சங்களோ ஊழலோ போதைப் பொருளோ பெண்கள் பாதுகாப்போ கரபோரி கிடக்குது. அப்போ இது வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இது ஹனிமூன் பீரியடுங்கிறதே கிடையாது. இது 20 ஓவர் மேட்ச் மாதிரி டெஸ்ட் மேட்ச் எல்லாம் கிடையாது. 20 ஓவர் மேட்சுக்கு மாதிரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால்லேருந்து நீங்கள் அடித்து விளையாடணும். அதுதான் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். அது வெறும் தாவேக்கான்னு இல்லை, யார் வந்திருந்தாலும் இதுதான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அரசனுடைய அந்த பிரச்சனைகளை தான் இன்னைக்கு வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா பழியும் பாவியத்தையும் தூக்கி வந்து தாவேக்கா அரசாங்கம் இன்னைக்கு விஜய் வந்து ஆட்சியில் உட்கார்ந்தனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? சார் இப்ப சிங்கப்பெண் படைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல சார், அதனால இப்ப எந்த குற்றங்களும் தடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார், நீங்க எப்படி? இல்ல, சிங்கப்பெண் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பக்கமா எனக்கு ஊர் பேருன்னு நினைக்கிறேன், மதுரையோ என்னமோ, அவங்க ஒரு இடத்துல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேர் நின்று அங்கே பெண்களை கலாட்டா பண்ணுவீங்க, இவங்களை பார்த்த உடனே ஓடி போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு சிறுமிக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த பெண்ணோட சம்மதத்தில் தான் அவன் தாலி கட்டுறான். ஒரு வயசான ஆள் வந்து அந்த கடையில் வச்சு கட்டுறான். கடைசியில் பார்த்தா அது வந்து 17 வயசு பொண்ணு. அவங்க தகவல் கிடைச்சி வந்து இந்த சிங்கப்பெண் தான் வந்து பிடிச்சி கொண்டே அவங்கள காவல் நிலையத்துக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பல வீடியோக்களில் பார்க்குறோம். இந்த பஸ் ஸ்டாண்டுகளில் போயிட்டு பஸ்ஸில் ஏறி எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் கூடுற இடம், காய்கறி மார்க்கெட்டு, எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுற இடத்துலையே போய் இவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லிட்டு எதாக இருந்தாலும் தைரியமாக எங்களை கூப்பிடுங்க, பண்ணுங்க, என் பேர் என்ன, என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் குறிச்சிக்குங்கிற அளவுக்குலாம் செய்கிறாங்க. அப்போது இந்த சிங்கப்பெண்ணுங்கிறது வந்து ஒரு ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை எடுத்த உடனே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் அவங்க கொண்டு வந்தது வெறும் 36 பேர் தான். அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ கூட சமீபமாக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தும் போது கூட 2545 பேர்த்த நாங்கள் புதுசாக பணியமர்த்த போகிறோன்றாங்க. அப்போ இப்போ கூட எதிர்கட்சி என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுடைய அம்மா இது பிங்க் பெட்ரோலை தான் இவங்க வந்து ஸ்டிக்கர் அடித்து விடுறாங்க. ஆக்சுவலி திமுக அம்மா பெட்ரோலை பிங்க் பெட்ரோல்னு ஸ்டிக்கர் அடிச்சு விட்டுச்சு. அம்மா பெட்ரோலுங்கிறது எடப்பாடியார் கொண்டு வந்தார். அதுவும் என்னன்னா நிர்பயா பிரச்சனை ஆச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நிர்பயா ஃபண்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இது பண்ணி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% கான்ட்ரிபியூஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் 40%. அந்த திட்டத்தில் அம்மா பெட்ரோலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெயர் இருக்கக்கூடாதுன்னு இவங்க பிங்க் பெட்ரோல்னு மாற்றினாங்க. இப்போ நீங்கள் பவானீஸ்வரி ஐஜி அவங்க பேசும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிங்க் பெட்ரோலும் தொடரும் இருக்காங்க. பிங்க் பெட்ரோலுக்கு இது மாற்றம் இல்லை. அப்போ அந்த நிர்பயா ஸ்கீமில் வந்த பிங்க் பெட்ரோல் அதுவும் தேவைன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த 2545 பேர்த்தில் புதுசாக பணி அமர்த்துறாங்க. 270 டீம் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ வந்து சற்சமயம் இருக்கக்கூடிய மேன் பவரில் 70 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 270 டீம் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோன்றாங்க. அப்போ இது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த நடவடிக்கையினுடைய பலன் வந்து நமக்கு போக போக தான் தெரியும். சரி, இன்னொன்று அந்த சிங்கப்பெண் படை போலீஸாருக்கே பாதுகாப்பு இல்லை, காவலர் ஒருவர் வந்து கையை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் இருக்குல்ல சார், இதுக்கு இன்னொரு படை அமைப்பாங்களா இவங்களை பாதுகாக்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம போன தடவை பார்த்துருக்கோம், எத்தனையோ தடவை நம்மளே கூட பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். காவல்துறைக்கே வந்து எந்த அளவுக்கு வந்து கூட்டங்கள், அரசியல் கட்சி கூட்டங்கள்ல அந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்தவங்களெல்லாம் எந்த அளவுக்கு தப்பு படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கூட காவல்துறை அதிகாரிகளே எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மூத்த அதிகாரிகள்னால சக அதிகாரிகள்னால வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளானாங்கிறலாம் பார்த்தோம். இது வந்து ஒரு சமூக குற்றம். இது வந்து இப்போ இன்னைக்கு எந்த ஆட்சி நாளைக்கு யார் வந்து உட்கார்ந்தாலும் இது 0 ஆயிருமானா 0 ஆகாது. ஆனால் இதை படிப்படியாக நம்மளால குறைக்க முடியும். அப்போ நம்ம இன்னைக்கு அரசாங்கத்தை எப்படி பார்க்குறோம்னா, போன அரசாங்கம் இருந்தபோது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவங்க எடுத்த நடவடிக்கையினுடைய வேகம் என்ன, இன்னைக்கு 30 நாள் 32 நாள் ஆயிருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுடைய வேகம் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். இதே சிறுமியல் கோயம்புத்தூர்லயும் ஒரு குழந்தை இறந்துச்சு, 10 வயசு குழந்தை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீம் போட்டு சிசிடிவி எல்லாம் பண்ணி 24 மணி நேரத்தில் கைது பண்ணாங்க. இதே வந்து அண்ணாநகர் சிறுமியில வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு போன திமுக இதில்.
அதில் என்ன நடந்துச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு நடந்துச்சு அதெல்லாம். அதே மாதிரி வேலூரில் வந்து தெய்வ செயல்னு ஒருத்தன் திமுக பிரமுகர் தான் அவர். இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய ஒரு ஒன் ஆஃப் த நிர்வாகியும் கூட. அப்போ அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது, யாருமே கம்ப்ளைண்ட்டை கூட எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து பல தடவை பேட்டி கொடுக்குது, நான் வந்து போகிற இடத்துல பூரா என்னை பின்னாடி வந்து அவன் தொந்தரவு பண்ணுறான், மிரட்டுறான், ஆனால் காவல்துறை வந்து இவரை காணா போயிடுச்சுன்னு தொலாவிட்டு இருக்கிறேன்றாங்க. கேட்டான், அவன் நான் போகிற இடத்துக்கு பூரா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் என்கிட்ட வந்து விசாரிக்கக்கூடிய காவல் அதிகாரிகிட்ட ஒரு சான்றை கொடுக்குறேன், ஒரு அத்தாட்சியை கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஐடி விங்குக்கு போயிட்டு அது பப்ளிஷ் ஆகுது. இதெல்லாம் எங்கேயாவது இப்போ நடக்குதா சார்? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவிக்கு நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் பல செய்யறதாக நம்ம தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். எந்த இடத்துல? சேலத்துல வந்து ஒரு 50 பெண்களுடைய ஆபாச வீடியோ பார்த்தோம். இது கூட நான் தொலைக்காட்சி விவாதத்திலே இதை பேசினாங்க. பேசும்போது திமுக சார்பில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன கேட்டார்னா, 8000 வீடியோக்கு மேலே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு. இப்போ 8000 வீடியோன்னா மகா, இந்த ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது மகா? ஒரு மாதம். இந்த 8000 வகுத்தல் 30 போடுங்க மகா, நம்பர் என்ன மகா? ஒரு நாளைக்கு 267 வீடியோ எடுக்கணும். இப்போ இந்த ஆட்சிக்கு தாவேகா வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து இந்த வீடியோலாம் எடுத்தாங்களா மகா, இல்லை ஏற்கனவே இருந்து எடுத்துருப்பாங்க? அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே நடந்துகிட்டு இருந்தா நீங்க அரசாங்கத்துல இருந்து யார் இருந்தது அப்போ? நான் பொதுவெளியிலேயே கேட்டேன். அப்போ நீங்களே ஒரு தவறான குற்றச்சாட்டை வச்சு அம்பலப்பட்டு போறீங்க. அப்ப இன்னைக்கு வந்து அவன் கைது சட்டப்பட்டிருக்கானா இல்லையா, அவன் மேல நடவடிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, அங்க கூட ஒரு வேம்புலி ஆலந்தூர்ல வேம்புலி என்ற ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. எங்கேயாவது தாவேகா நிர்வாகிகள், தாவேகாக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்கிறனால நடவடிக்கை எங்கேயாவது பெண்டிங் இருக்கா? இல்ல. திமுக இது நடந்துச்சா? கிட்னி திருடுறது வரைக்கும் குற்றச்சாட்டு நடந்துச்சு. ஆனா என்ன சொன்னாங்க, கிட்னி திருட்டுலாம் சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கன்னாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ இதுதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது. இன்னைக்கு போன ஆட்சியில் இருந்த அரசாங்கம் குற்றச்சாட்டுகள் வரும்போது, குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா, குழந்தைகள் பாலியல் தொந்தரவு சம்பந்தமா வழக்குகள் வரும்போது அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் காவல்துறையும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, அதனுடைய துரிதத்தன்மை என்ன, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த கட்சிக்காரங்களுக்கு பாகுபாடு காட்டுறாங்களா, அப்போ இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை எந்த மாதிரி துரிதமா நடவடிக்கை எடுக்க, இதைத்தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் துரிதமா வேலை பார்க்குறாங்க, கட்சிக்காரங்கிற பாவ புண்ணியம் யாருக்கும் காமிக்கிறது இல்லை. இன்னும் ஒரு படி மேலே சொன்னா, ஒரு எம்எல்ஏ கூட ஒரு பெண்ணை கூப்பிட்டு மிரட்டினதா சொல்றாங்க. சரவணன்கிற ஒரு எம்எல்ஏ மிரட்டுறதா சொல்றாங்க. அதை கூட வந்து 2 அமைச்சர் பெருமக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, யாரா இருந்தாலும் எந்த பதவியில இருந்தாலும் யாரு எங்க கட்சியை சார்ந்தவங்க நாங்க இருக்க மாட்டோம், கண்டிப்பா சட்டம் வந்து அதனுடைய கடமையை செய்யுன்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. ஆனா இன்னும் ஒரு படி மேலே போய் அதை துரிதமா செய்யணும். இல்லை அந்த எம்எல்ஏ தவறு இருக்கா, அவர் மேலே தண்டனை கொடுங்க, இல்லையா அவர் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. 2ல் ஏதோ ஒன்று துரிதமாக நீங்கள் மக்கள்கிட்ட செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதுவும் ஒன்று தான் அதுவும் ஒன்று தான் நம்ம எப்படி சொல்லிட முடியும்? கண்டிப்பாக சார். இன்னொன்று, வட மாநிலத்துல இருந்து வரவங்களால பல பேர் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் செய்யப்படுறாங்க குறிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வி த லீடர்ஸ் அதனுடைய நிறுவனர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக சீமானவர்கள் வட மாநிலத்திலேருந்து வரவங்க கணக்கு எடுங்க, எத்தனை பேர் வராங்க, எதுக்காக வராங்கன்னு ஒரு ஐடி வச்சுக்கோங்க, அவங்கள ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை இந்த அரசாங்கம் முன்னெடுத்தா இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து நல்ல ஐடியா அண்ணன் சீமான் கொடுத்தது அப்பயே. காரணம் என்னன்னு, இப்போ இந்த கும்மிடிப்பூண்டி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சப் கலெக்டரும் போய் அங்கே சர்வே பண்றாரு, கூட லேபர் கமிஷனரும் போறாரு. அங்க அவரே சொல்றாரு, இல்லை இந்த மாதிரி வந்து இங்க நிறைய சிப்காட் நிறுவனங்கள் எல்லாம் வேற்று மாநிலத்தவர் வந்து நிறைய வேலை பார்க்குறாங்க, அதை பூராமே வந்து நம்ம சர்வே எடுத்து யார் யார் எங்கெங்கே யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து வந்தாங்கங்கிற அத்தனை பட்டியலையும் வந்து சேகரிக்கணும். இதெல்லாம் நடக்கலை. அண்ணன் சீமான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இதெல்லாம் நடக்கலை, போன அரசாங்கம் செய்யலை. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு இங்கே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட நிறையா சிறுவர்களையும் பணியில் அமைத்திருக்கக்கூடியதா ஒரு தகவல் வருது. அப்போ அதையும் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அடுத்தது, இது வரவேற்கக்கூடிய நடவடிக்கை. இன்னொன்று, வடமாநிலத்தவர்களால தான் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில்ங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன, கடந்த 5 வருஷமா 27,877 போக்சோ கேஸ்கள் இத்தனையும் வடமாநிலத்தவர்களால வந்ததா? இல்லை சார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சில முக்கிய குற்றங்கள் நடக்குது இல்லை சார் வட மாநிலத்தவர்களால். அதைத்தான் சொல்கிறேன் நான். இந்த குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதி அடையாளமோ, மத அடையாளமோ, இன அடையாளமோ, இல்லை வந்து ஒரு மாநிலத்து அடையாளமே கொடுக்கவே கூடாது. அவனுங்க அத்தனை பேர்த்தையும் போட்டு மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கணும். சட்டத்தில் என்ன வழி இருக்கோ அந்த வழியை வச்சு நசுக்கணும்.
சரி, இப்போ ஒரு ஆனா வந்து வீடியோ ட்ரெண்ட் ஆகுது சார். இவங்க வட மாநிலத்தவர்கள் அந்த பிரச்சனையை கிளப்புறதுல ஏது அல்ல, இது சரியான தருணமும் அல்ல. அப்ப இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு பெங்களூர்ல போய் யாரோ ஒரு தமிழர்கள் குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழனுங்க தான் இங்க வந்து எல்லா தப்பையும் பண்றாங்கன்னு சொன்னா நம்ம நிம்மதி அங்க வாழ முடியுமா தமிழர்கள்? இதே கேரளால ஒருத்தங்க சொல்றாங்க ஏதோ ஒரு பிரச்சனை தமிழரே பண்ணிட்டாரு, தமிழர்கள்னாலதான் வந்து இங்க கேரளால பிரச்சனைகள். அதனாலதான் கேட்டேன், இத்தனை போக்சோ வழக்குகள் நடந்திருக்குது, இத்தனை பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்கு, அத்தனை பேரும் வட மாநிலத்தவர்களா இருந்தா நம்ம சொல்றதை ஏத்துக்கலாம். ஆமாமாங்க, பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா வந்து யோக்கிய சிகாமணிகள் அத்தனை பேரும் தர்மத்தின்படி வாழ்றவர்கள், தமிழ் கலாச்சாரம்னா இதுதாங்க அப்படின்னு நம்ம சொல்லி நீங்க சொல்றதுக்கு பூரா ஏத்துக்கலாம். இது எந்த அரசியல் கட்சி தலைவர் இதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில். அப்போ இங்க வந்து சாதியோ மதமோ இனமோ மொழியோ மாநிலமோ இல்லை, அவனுடைய கீழ்த்தரமான ஒரு மனிதாபிமானமற்ற மிருகத்தனமான செயலுக்கு நீங்க ஏன் போய் அடையாளப்படுத்துறீங்க? அவனை ஒரு மிருகம், நீங்க அவனை மிருகமா அடையாளப்படுத்துங்க. அதை விட்டுட்டு வட மாநிலத்தவன், கிழக்கு மாநிலத்தவன், மேற்கு மாநிலத்தவன் அடையாளப்படுத்த தவறான. இங்க தமிழர்கள் வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்னா இங்கதான் அவங்களுடைய இடம் பூர்வீகம் எல்லாமே இருக்கும். சோ வந்து எங்கன்னா போய் ஏதாவது தவறு பண்ணி ஒளிஞ்சா கூட எளிமையா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுது. ஆனா வெளியூர்ல இருந்து வரவங்கன்னா தப்பு பண்ணிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போயிடுறாங்கல்ல சார். சோ வந்து அவங்க நம்ம கண்காணிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு சேஃப்டி தானே, யார் வேணா வரலாம். இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப எந்த தப்பு செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள தப்பு செஞ்சுக்கிட்டு சார், வெளியில இருந்து எவனும் தப்பு செய்ய வேண்டாம். நம்ம பாயிண்ட் என்னன்னா, இல்ல சார், ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார். நம்ம வெளிநாட்டுக்கே தப்பு செஞ்சுட்டு போனீங்க, வெளிநாட்டுல போய் கைது செஞ்சுட்டு வரதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? வெளியூர்ல போய் கைது செஞ்சுட்டு வரதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? அப்ப இங்கிருந்து ஒரு வெளி மாநிலத்தவர் வந்து இங்க ஒரு தப்பு செஞ்சுட்டா பிடிக்கவே முடியாதா என்ன? அதற்கு உண்டான, அதனாலதான் சொல்றேன், நீங்க யார் யாரெல்லாம் வெளி மாநிலத்துல இருந்து இங்க தமிழகத்துல இருக்காங்க, என்ன பண்றாங்க, சொந்த தொழில் பண்றாங்களா, இல்ல வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க, எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறாங்க, எங்கே குடியிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர், அவங்க பூர்வீகம் என்ன, இதெல்லாம் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. அதுதானே ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு வடக்கில் இருக்கிறவங்களாம் இங்கே வடக்கு இருக்கிறவங்களாம் நீங்கள் வெளியே அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு சுத்தமாயிருமா? நாளையிலேருந்து எதுவுமே தவறே நடக்காதுன்னு சொல்லுங்க, அனுப்பிச்சிடலாம் எல்லாத்தையும். அந்த கேரண்டி கொடுக்க முடியுமா யாருனால? நான் அதனால தான் கேட்டேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் வேற்று மாநிலத்தவர்களால் வர பிரச்சனையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் குற்றவாளிகளே இல்லையா இன்னைக்கு தமிழகத்தில்? அப்போ அது வந்து சரியான பார்வை இல்லை, சரியான தீர்வும் இல்லை. நம்ம சரியான தீர்வை நோக்கி போகணுங்கிறதா என்னுடைய பார்வை. சார், இன்னொன்று, சீமான் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதிக பாலியல் குற்றங்கள் நடக்கிறதால என்னுடைய ஆட்சியில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா அவனை நிற்க வச்சு நான் சுடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை வந்து பேசியிருந்தாரு. அது பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றிருந்தது. இப்போ மீண்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எப்பயுமே வந்து ஒரு இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு அந்த குழந்தைக்கு கும்மிடிப்பூண்டி குழந்தைக்கு மாதிரி கோயம்புத்தூரில் அந்த பெண்ணுக்கு நடந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்தால் நமக்கு எவ்வளோ கோபமும் இது வரும். அந்த மாதிரி அது வருது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் டக்குன்னு பார்த்து இந்த மாதிரி வந்து தவறு செஞ்சவங்களே இன்றைக்கி 19 வயசு பையன் அவனை பிடிச்சாச்சுன்னு வச்சுங்க, இன்றைக்கி நிறுத்தி சுட்டா சட்டம் ஒத்துக்குமா? அதுக்கு நம்ம சட்டமே ஒத்துக்காது. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சியில் இருக்கு, ஒரு கோவத்தில் இருக்கிறவங்க என்ன வேணா சொல்லலாம், கடுமையாக அரசாங்கம் மாற்றி ஏற்றலாம் இல்லையா? ஏற்றலாம். அது சட்டமாக்குனதுக்கு அப்புறம் இப்ப சீமானே இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாருன்னு வச்சுங்க, ஒரு ஆர்குமெண்ட் சேக்கு வச்சுக்கங்க, இன்னைக்கு வந்து விஜய்க்கு பதிலா இன்னைக்கு சீமான் தான் முதலமைச்சராக இருக்காரு, சுற்றுப்பாரு அவரை யாரும் பண்ண முடியாது அப்படிலாம். இதெல்லாம் சொல்றது ஒரு மக்கள் கிட்ட வந்து அந்த அந்த நமக்கே ஒரு தனி மனிதனா ஒரு கோபம் வருது இல்லையா? அந்த மாதிரி சீமானவர்களுக்கும், ஏன்னா அவருக்கும் குழந்தை இருக்குல்ல அவர் வீட்டில், அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடு அது. அப்போ அதை உடனே வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் ஒருத்தர் சொல்றதை வந்து அரசாங்கம் செஞ்சிட முடியாது. அப்போ இது வந்து இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளார உட்பட்டு என்ன நடத்தணுமோ அதைத்தான் ஒரு அரசாங்கம் நடத்த முடியும். தனிப்பட்ட மனிதனா என்ன வேணால் நம்ம பேசலாம், பண்ணலாம். இப்போ விஜய் அவர்களே வந்து நீங்கள் ஒரு முன்னாடி அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் பேசலாம், இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது என்ன வேணால் பேச முடியுமா? பேச முடியாது. கண்டிப்பாக. அப்போ அதெல்லாம் வந்து நிறையா வந்து இருக்குது. சட்டங்கள் கடுமையாக்கப்படணுமா? கட்டாயம் கடுமையாக்கப்படணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த சட்டத்தை கடுமையாக்கிட்டு இப்போ பல இடத்துல பார்த்தோம், நமக்கு இன்னைக்கெல்லாம் முதல்லலாம் தூக்கு தண்டனை கொடுக்காம இருப்பாங்க, இப்போல்லாம் வந்து 8 பேருக்கு 9 பேர்த்துலாம் ஒட்டுக்கா தூக்கு தண்டனை போடுறதெல்லாம், இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு கொண்டவங்களுக்கு பூரா நம்ம அந்த இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு மக்கள்கிட்ட அந்த 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 கோபத்தை தணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சு ஒரு சட்டத்தின் பூர்வமாக தான் இப்போ கோர்ட்டு மரண தண்டனை விதிக்கலாம். அதை விட்டுட்டு போலீஸ் எல்லாத்தையும் நிற்க வச்சு சுடுங்கன்னா அந்த சுடக்கூடிய அதிகாரம் போலீஸ்க்கே கிடையாது. கண்டிப்பா. அப்புறம் என்ன ஆகுனா, நீங்க என்கவுண்டர் பண்ணதுக்கு சொல்லிட்டு அதுக்கு வந்து 4 அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கிறத வச்சு ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. அரசாங்கம் அரசு சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுது அதை வச்சு அவங்க செயல்படணும்.
சட்டம் வந்து கடுமையாக்கப்படணும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. சட்டங்களை கடுமையாக்குங்க, தண்டனைகளை கடுமையான தண்டனைகளாக கொண்டு வந்துட்டு அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு தண்டனை கொடுங்க, தப்பு இல்லை. கண்டிப்பா சார். இப்போ இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு, அதாவது ஒரு பயிற்சி வகுப்பு புதிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சி வகுப்பை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு புதுமையான அரசியல், எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம இப்பதான் தமிழ்நாட்டுல பார்த்திருக்கோம். இதை எப்படி பாக்குறீங்க? நான் இதை அவங்க ஆட்சிக்கு வந்தபோதே நான் சொல்லியிருந்தேன் மகா, இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாகட்டும் மந்திரிகளாகட்டும் எல்லாமே புதுசாக வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளவயதாகவும் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 49 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு சட்டசபையில் 40 வயசுக்கு உட்பட்டவர்கள். அதாவது சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா 21%. போன சட்டமன்றத்தில் வெறும் 15 பேர் தான். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அதிகமான இளைஞர்கள் வந்திருக்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி. இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு படி மேலே போயிட்டு அவங்க இளைஞர்களாக இருக்கிறனால, புதுசாகவும் இருக்கிறனால நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, இல்லை அவங்களுக்கு அனுபவம் பத்தாது, புதுசாக வந்திருக்காங்கன்னு. இப்போ அனுபவம் என்ன, கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அனுபவம் தேவை, கற்றுக்கிறதுக்கு ஒரு அனுபவம் வேண்டியதில்லை. எல்லாத்துக்குமே எல்லா தொழிலில் இருக்கிறீங்க, எல்லா வயதுக்காரங்களுக்கும் முதல் நாள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அனுபவசாலிகளே வந்து தான் எல்லாத்தையும் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா எனக்கு புது தலைவர்கள் யாருமே வந்திருக்க முடியாது. அப்போ அதில் எனக்கு உடன்பாடு. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இவங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் கொடுங்க. அதில் வந்து ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டு சொல்லியிருந்தேன்னா, இன்றைக்கி ஒரு நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்றோம்னு வச்சுக்கிங்களேன், அந்த நிறுவனத்தில் இண்டக்ஷன் கோர்ஸ்ன்னு வைப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த கம்பெனியினுடைய பாலிசியை தெரிஞ்சுக்கிறதுக்கு, சட்டத்திட்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க புதுசாக வரவங்க மட்டும் இல்லை, வேறு கம்பெனியில் வேலை செஞ்சு கூட ஒரு 10-15 வருஷம் கழித்து கூட இந்த கம்பெனிக்கு புதுசாக வந்திருக்கலாம். அவங்க ஏற்கனவே வேலை கம்பெனியில் வேலை பார்த்தாலும் இருக்கலாம், ஆனால் இந்த கம்பெனிக்கு புதியவர்கள். அப்போ இந்த கம்பெனியினுடைய பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஃபாஸ்ட் ட்ராக்கில் கொடுப்பாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம், அமைச்சர்களுக்கு அவர்களுடைய துறை சார்ந்து, எம்எல்ஏக்கு வந்து தொகுதி, அரசாங்கம், மக்கள் இதையெல்லாம் சார்ந்து அதிகாரிகள் எது எங்கே போகணுங்கிறதெல்லாம் ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு கரிக்குலமே டெவலப் பண்ணுங்க. அப்போ இப்போ என்ன ஒரு சிக்கல் இந்த அரசாங்கத்துக்கு வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன்னாக்கா, இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே ஒன்றா திமுக அப்பாயின்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அண்ணா திமுக அப்பாயின்ட் பண்ணியிருக்கு இந்த கடந்த 60 வருடங்களாக. அப்போ ஒன்றா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கே நல்லா தெரியுது, திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது தாவேகாவை எதிர்க்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கூட திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரியான வீடியோ. எங்கேயாவது சன் டிவியில் எடப்பாடியார் பேச்சை ஒளிபரப்பி பார்த்துருக்கீங்களா? அவருடைய அறிக்கைகள் எல்லாம் அதில் போட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அவங்க 2 பேரும் ஒரே கோர்ட்டில் நின்று இன்னைக்கு எதிர்க்க வராங்க. அப்போ இந்த அதிகாரிகள் மட்டத்தில் இதுவரைக்கும் 60 வருடங்களாக தமிழகத்தை ஆண்ட கட்சிகளினுடைய ஆதிக்கம் அரசாங்கத்தில் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா அதிகாரிகள்கிட்ட இருக்குமா இருக்காதா? இதையெல்லாம் நான் முன்னெச்சரிக்கையாகவே நான் சொல்லியிருந்தேன் தாவேகா அரசாங்கத்துக்கு, இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணுங்கள். ஒரு அமைச்சரவை இருக்குன்னா அந்த அமைச்சரவைக்கு நீங்கள் கரிக்குலம் டெவலப் பண்ணி, இதுதான் இந்த துறையினுடைய இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு எங்கெங்கே போகணும் போது நீங்கள் ஒரு கரிக்குலமாக பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தால் முக்கியமான 4 விஷயங்களை சொல்லாமல் விட்டுருவார், மினிஸ்டர் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கரிக்குலமாக ஒரு புக்கில் போடும்போது சொல்லாமல் விட முடியுமா? கண்டிப்பாக அந்த புக்கை பார்த்தாவே கேட்கலாம்ல, என்ன இந்த கேள்வி கேட்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி அதே மாதிரி அமைச்சரும், ஐயா அதிகாரி எனக்கு இதெல்லாம் சொல்லலைங்கயான்னு அதிகாரி தப்பிக்க முடியுமா? ஏன்னா புக்கில் இருக்குது, உனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குது, உனக்கு வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராமும் கிளாஸும் நடத்தி எல்லாமே பயிற்சி கொடுத்துருக்காங்க, என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது சொல்லான்னு முதலமைச்சரும் கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து குயிக்காக எல்லாமே இளவயதுங்கிறனால படபடப்பட டக் 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 டக்குன்னு கற்பூரம் மாதிரி பற்றிக்குவாங்க. அடுத்தது எம்எல்ஏக்களுக்கும் கொடுங்க. அப்போ எம்எல்ஏக்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த அமைச்சர் ஆகிறதுக்கு இப்பயே தயார் பண்ணுங்க. ஒரு சாமானியன் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ வாயாச்சு, அப்போ அந்த எம்எல்ஏக்கு உண்டான தகுதியை உண்டு பண்ணிட்டு இப்பயே அவங்கள அடுத்த அமைச்சருக்கு உண்டான தகுதியையும் உண்டு பண்ணுங்க. இது ஒன்று சொல்லியிருந்தேன். அடுத்தது இன்னைக்கு ஒவ்வொரு பயிற்சி வகுப்பு 107 பேருக்கும் தானே சார்? எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கொடுத்தாதான் அவங்களுக்கு பயனடையும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த அதிகாரிகள் வந்து உங்களுக்கு என்னதான் நீங்கள், ஏன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அதிகாரிகளை பூரா தூக்கி வெளியே போட்டு வெளியே இருந்து கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ இவங்களை தான் நீங்கள் வச்சு வேலையும் வாங்கி ஆகணும். அதுக்கும் நான் என்ன ஒரு பரிந்துரை சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் ஒரு அட்வைசரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. அந்த அட்வைசரி கமிட்டி வந்து வேர்ல்டு பேங்க் சேர்மன், இல்லை வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர், பழைய கவர்னர், அதெல்லாம் வேண்டியதில்லை. அதெல்லாம் தான் பழைய அரசாங்கம் பண்ணாங்க, பலன் இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனையோ அதிகாரிகள், நல்ல ஐஏஎஸ், நல்ல ஐபிஎஸ், நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லாத நல்ல துறை சார்ந்த அதிகாரிகளும் இருந்தாங்களா இல்லையா? அந்தந்த துறை சார்ந்த தமிழகத்தில் வேலை பார்த்து ரிட்டையரான நேர்மையான
உண்மையான அதிகாரிகளை ஒரு கண்டறியும் குழு போட்டு கண்டறிஞ்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அட்வைசரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எந்த பாலிசி ப்ரப்போசலோ எதை சொன்னாலுமே அந்த அட்வைசரி போர்டுகிட்ட, உதாரணத்துக்கு ஒரு இபியில் இருக்கிறவர் ஒன்று சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அந்த இபியில் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இந்த போர்டு இபி அட்வைசரி கமிட்டியில் போய் நீங்கள் எக்கோ பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்டருக்கு இபியை பற்றி ஃபுல்லாக தெரியுமானா தெரியாது, கற்றுக்கலாம், அதுக்கு டைம் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்போ இந்த அட்வைசரி கமிட்டிகிட்ட போயிட்டு அங்கே இந்த மாதிரி அதிகாரிகள் சொல்கிறாங்க, இது என்ன பண்ணலாங்கும் போது நான் அதிகாரிகள் சந்தேகப்பட்டு கேட்கணும்னு சொல்லலை, அதிகாரிகளுக்கும் சில நேரம் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாமலே கூட. அப்போ இதெல்லாம் கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் செய்யக்கூடியது. கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம்னா போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல கம்பெனிகளில், நம்ம துறை மட்டும் இல்லை பல துறைகளில் வேலை பார்த்த நல்ல நல்ல எம்ப்ளாயிஸை வந்து அட்வைசர்னு கம்பெனி வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய இந்த மாதிரி யுக்திகளை ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்களுக்கு அது கரெக்டுன்னு செய்யறதுனால தான் அதை டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணிட்டு இந்த போர்டில் வந்து அட்வைசர்ஸ் போர்டில் வந்து எக்கோ பண்ணும்போது அங்கே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏங்க இது ஒத்து வராது, ஏன்னா இது வந்து இவங்களுக்கு புதுசா இருக்கலாம். இந்த போர்ட் ஆஃப் அட்வைசர்ஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் ஏற்கனவே பல இடத்துல இவங்க முயற்சி பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்ப இல்லைங்க இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது, இல்லை இதை கொஞ்சம் மாற்றி செய்யுங்க, இந்த அறிவுரைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதையெல்லாம் நான் ஆரம்பத்திலே வந்து தாவேகா அரசாங்கத்துக்கு வந்து நான் என்னுடைய வேண்டுகோளாகவே நான் வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்கிற நான் கூட பார்க்கல. நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இந்த மாதிரி எம்எல்ஏக்களுக்கு வந்து அவங்க பயிற்சி கொடுக்குறாங்களா, இது ரொம்ப ரொம்ப வரவேற்கிறது. இன்னும் பல இதை வந்து கொடுக்கணும். ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ளார அந்த எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸ்க்கு போகிறோம் பக்காவாக அவங்க ரெடியாக இருக்கிற அளவு கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க. சார், இப்போ இந்த 18ஆம் தேதி சட்டமன்றம் கூட போகுது. ஸோ வந்து இதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, KN நேரு இவர்கள் மீதான வழக்குகள்லாம் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் விரைவில் எடுப்பாங்களா சார்? இந்த கட்டாயமாக இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே சிபிஐ வழக்கே இருக்குது. ஏற்கனவே அவங்க இடி வந்து போன தடவை கவர்னர்கிட்ட கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, இல்லை அது எங்ககிட்ட தான் நேரடியாக வரணும், கவர்னர்கிட்ட போயிட்டு எங்ககிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ இடி வந்து இப்போ இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. தாவேகா அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேன்னு சொல்லிட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. கவர்னர் வந்து அவரும் அசென்ட் கொடுத்துட்டாரு, கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி நேரு அவர்களுக்கு வந்து இடி 2 தடவை வந்து அப்போ இன்சார்ஜாக இருந்த டிஜிபிக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. பழைய வெங்கட்ராமன் இருக்கும்போது அனுப்பிச்சார், இதனடா நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவர் ஐ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு அவர் போயிட்டாரு. அதுக்கு பதில் இன்னொரு பொறுப்பு டிஜிபி வந்தார். அப்புறமும் இடி வந்து லெட்டர் அனுப்பிச்சாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் வந்த உடனே இன்னைக்கு வந்து முழு நேர டிஜிபி மகேஷ்குமார் அகர்வாலை போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது டிவிஎஸ்சியில் வந்து கேஸாகவே எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணிட்டாங்க. அது சிபிசிஐடிக்கும் அந்த இபி பற்றின பிரச்சனையும் இருக்குது. இதில் வெறும் ஜாப் ராக்கெட் மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே. இப்போ இன்னைக்கு இந்த இபியில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின ஊழலில் அறப்போர் இயக்கம் ரொம்ப நாளாக இதை பேசிக்கிட்டு இருக்காங்க, அறப்போர் இயக்கம். அப்போ அந்த இதையும் வந்து இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து சிபிஐ கிட்ட போகுது. இப்போ இந்த கரூர் இஷ்யூவும் வந்து மீண்டும் வந்து அது ஏற்கனவே சிபிஐ விசாரிச்சுட்டு தானே இருக்காங்க. அவங்க இப்போ கூட தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் கூட இப்போ ஒரு என்கொயரி பக்கமாக பண்ணியிருக்காங்க. அது எந்த இடத்துல யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் விசாரிச்சு வெளியே வரட்டுங்கிறேன் நான். அப்போ அதுலலாம் யாரும் எதுக்கும் பயப்படக்கூடாது. சார், சில மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த 18ஆம் தேதிக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் சொல்றாங்க, வாய்ப்பு இருக்கு? இல்லைங்க, அது ஏங்க எல்லாமே ப்ராசஸ் வந்து எல்லாமே இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டியூ கோர்ஸ். அப்போ அவங்க வந்து ஒரு ப்ராசஸ்னுடைய அடிப்படையில் தான் செய்ய முடியுமே ஒழிய டக்குன்னு வந்து எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அவங்களுக்கு குற்றவாளிகள்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்குன்னு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வேணும். அதை கொடுக்கறதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள்னா அதுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்குது. அப்போ அதையெல்லாம் துரிதப்படுத்தணும், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதனால் வந்து இது பல நாளாக சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்கள பிடிச்சிருவாங்க இவங்கள பிடிச்சிருவாங்க. வேகம் எடுக்கணும். சிபிஐ விசாரணை ஆகட்டும், இடி விசாரணை ஆகட்டும், வேகம் வந்து அதிகரிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி நிறைய கேசஸ். இப்போ பாருங்கள், இடியில் வந்து ஏகப்பட்ட பேர்த்த வந்து இப்போ மேன் பவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இடியில் வந்து மேன் பவரே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர்த்த அதெல்லாம் வரவேற்கிறோம் நம்ம. அப்போ இந்த மாதிரி யார் தவறு செஞ்சுருந்தாலும் அதை, ஏன்னா அந்த மேன் பவர் இல்லாதனால தான் அவங்களால சரியாக போய் ஃபாலோ பண்ணி விசாரணை பண்ணி கண்டுபிடிக்காமல் போகும்போது கன்விக்ஷன் ரேட் கம்மியாக இருக்குது. நம்மளுடைய ஒரே பார்வை என்ன, தப்பு பண்ணுறீங்க யாராக இருந்தாலும் அவங்க சாதி மதம் மொழி இனம் எல்லாம் இல்லாமல், அதே மாதிரி இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல் தப்பு செய்கிற யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதுக்கு எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கணும். சார், இப்போ சேகர் பாபு, துரைமுருகன் இவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய கேஸ்கள்லாம் மீண்டும் வந்து தோண்டி எடுக்கப்படுது. அருண் IPS அவர்கள் மூலயமாக இந்த திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது உள்ள அந்த கேஸ் எல்லாம்
மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வருது இல்ல சார், இதற்கு வாய்ப்பு இருக்கா? இது சென்னை ஹைகோர்ட்டே அவரு நீதியரசர் அவர் ஆனந்த் வெங்கடேஷன் நினைக்கிறேன், அவரே வந்து பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள் மேலே வந்து திமுக அரசாங்கத்தில் அவங்களே வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் தென்னரசு அவர்கள், KKSSR அவர்கள், பொன்முடி அவர்கள், இந்த அவங்க பேர்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட அது வரைக்கும் முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் வாய்தா வாங்கிட்டே இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப துரிதமாக வழக்கு நடக்குது. துரிதமாக வழக்கு நடந்து இவங்களே போய் நாங்கள் வழக்கு விசாரிக்க வரோன்னு சொல்லி படப்படன்னு முடிச்சு இவங்க மேலே குற்றமே இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் நீதியரசர் தான் பார்க்குற, என்னடா இது எல்லாம் ஒரே பேட்டர்னாக இருக்குது, சம்திங் இஸ் ராட்டிங்ன்றார் அவர். இதில் ஏதோ அழுகல் வாடை அடிக்குது இதுலன்னு சொல்லிட்டு ரீஓப்பன் பண்ணுங்கன்றாரு. அதில் துரைமுருகன் அவர்களுடைய வழக்கையும் போன இந்த பிப்ரவரியிலே வந்து ரிசல்ட் வந்திருக்க வேண்டியது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளார விசாரித்து நீங்கள் தீர்ப்பு வழங்கணும்னே சொல்லியிருந்தார் விரைவு நீதிமன்றத்தில். அது என்ன காரணத்தினால என்னன்னு தெரியல, அது வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல பேர்த்து மேலே வந்து இருக்குது. இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதுக்கு வந்து ஒரு வேகத்தை கொடுத்து கோர்ட்டுகளும் வந்து அதை துரிதமாக செய்யணும். இப்போ நான் கூட சமீபமாக ஐயா மோடி அவர்கள் வந்து அதிகமாக மக்கள்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக நாள் பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய நபராக நேரு அவர்களுக்கு அப்புறம் இருக்காருங்கிறது வந்துச்சு. அதை பற்றி ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்ட போது கூட நான் சொன்னேன், இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இன்னொரு மாபெரும் பிரச்சனை, பல பேர்த்தினுடைய கண்ணில் படாத பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிலுவையில் உள்ள வழக்குகள். 5,19,00,000 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அவங்க வந்து இருக்கக்கூடிய வழக்குகள் எவ்வளோ வேகத்தில் முடியுதுன்னு என்னங்கிறதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இதுமேல் வந்து எந்த வழக்குமே வந்து புதுசாக வரலன்னா இந்த 5,19,00,000 வழக்குகளை தீர்க்கறதுக்கே 324 வருஷம் ஆகுங்கிறாங்க. அப்போ நம்மளே என்ன சொல்கிறோம், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். தாமதிக்கப்பட்ட தீர்ப்பு மறுக்கப்பட்ட தீர்ப்புக்கு சமம். அப்போ யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம வந்து கோர்ட்டுகள் நீதிபதி பற்றாக்குறையில் இருக்கிறோன்னு. அப்போது இன்றைக்கி அவங்களே லா கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து இன்னும் 5 வருஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா 50,000 to 70,000 புது ஜட்ஜுகள் கோர்ட்டுகள் வரணுங்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 4 நீதிபதி அதிகம் பண்ணியிருக்காங்க, வரவேற்கிறோம். முதல்ல இருந்ததுக்கு அட்லீஸ்ட் 4 இது. ஆனால் இந்த 5,19,00,000 அக்ராஸ் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில், எந்தெந்த கோர்ட் இருக்கோ அத்தனையிலையும் நிலுவைகள் இருக்குது. ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அப்போ இந்த வழக்குகள் எல்லாம் வேகமாக நடத்தி தீர்ப்பு கொடுத்து, ஏன்னா இது வந்து தண்டனை கிடைக்கணும். சும்மா வழக்கு நிலுவையிலேயே இருக்கிறனால தான் யாரும் வந்து பயப்படுறதில்லை. சரி, இப்போ டிவிக்கு அவங்களும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் விரைவு உடனடியாக தீர்க்க வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க சார். இப்போ அதற்கான ப்ராசஸ் ஏதாவது அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு தெரியல. நான் அப்பயே நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு கோர்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ வந்து இப்போ பற்றாக்குறை இருக்கிறது இருக்குது. ஆனால் போக்சோ கேஸே தமிழ்நாட்டில் ஒரு 18-20 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து ஒரு 14 இருக்குது. அதில் வந்து போக்சோ கேசஸை வந்து விசாரிக்கிறாங்க. 2 பார்வை எனக்கு. ஒன்று, நீதிமன்றங்கள் போதுமான அளவுக்கு இருக்குது, ஆனால் அதனுடைய விசாரணையும் அதனுடைய தீர்ப்புகளும் வேகமாக இல்லை அப்படின்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை, இருக்கக்கூடிய கோர்ட்டுகளினுடைய விசாரணையும் வழக்கு முடிக்கிற சதவீதமும் அதிகமாக இருக்குது, நீதிமன்றங்கள் தான் பத்தலையா, அப்போ நீங்கள் நீதிமன்றத்தை கொண்டு வாங்க, தப்பு இல்லை. நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு அந்த இது இருக்கா, ஃபெசிலிட்டி இருக்கா? ரெக்வெஸ்ட் பண்ணலாமே. நம்ம தமிழகத்து அரசாங்கத்துக்கு உட்பட்டு என்ன இருக்கோ அதை பண்ணுங்க. இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியில தான் சில விஷயங்களை செய்ய முடியும்னா மத்திய அரசாங்கத்தில் உதவி கேட்டு செய்யுங்க, அதில் தப்பு கிடையாது. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி மகாலட்சுமி.